ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோக்கல் மாஃபியா யூடியூப் சேனல். கொரோனா வைரஸ் பற்றி ஒரு சில அவேர்னஸ் கொடுக்கலாம். இப்போது இந்த நோஸ் மாஸ்க் எல்லாமே நம்ம மக்கள் எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வைரஸ் தொற்றுலேருந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இந்த நோஸ் மாஸ்க் நம்ம மக்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா? எந்த நோஸ் மாஸ்க்கு நம்மளுக்கு வைரஸ் தொற்றுலேருந்து நம்மளை பாதுகாக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தொடர்ந்து பாருங்கள். இப்போது நான் படத்தில் காட்டியிருக்க இந்த மாஸ்க் டிஸ்போசபிள் நோஸ் மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது சமீப காலத்தில் இதோட விலை பன்மடங்காயிடுச்சு. இது முன்னொரு காலத்தில் 5 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தது. இப்போ 20 ரூபா 22 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. பட் இந்த மாஸ்க் வைரஸ் தொற்றுலேருந்து நம்மளை பாதுகாக்குமான்னு கேட்டால் பாதுகாக்கும். ஆனால் இது டிஸ்போசபிள் டைப் மாஸ்க்கு. ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டிங்கன்னா 2வது தடவை யூஸ் பண்ணக்கூடாது. நானும் இங்கே பல இடங்களில் எங்கள் ஊரில் பார்க்குறேன். இந்த டிஸ்போசபிள் நோஸ் மாஸ்க்கை திரும்ப ரீயூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதை பற்றி தெரியல. இதே மாதிரி நம்ம ரீயூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வைரஸ் தொற்று ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப நிறைய இருக்குது. அதனால் இந்த டிஸ்போசபிள் நோஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ண மாஸ்க்கை ஒரு தடவைக்கு மேலே மறு தடவை யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த டிஸ்போசபிள் நோஸ் மாஸ்க்கை அவாய்ட் பண்ணுங்கள். சரிப்பா, டிஸ்போசபிள் நோஸ் மாஸ்க் இல்லை, வேறு என்ன மாஸ்க்கு நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு மாஸ்க் இருக்குது. N95 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் படத்தில் காட்டியிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி N சீரீஸில் நிறைய டைப் ஆஃப் நோஸ் மாஸ்க் இருக்குது. N85, 95, N75 இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் நோஸ் மாஸ்க் இருக்குது. இந்த மாஸ்க்கு நம்மளுக்கு டஸ்ட் அலர்ஜியிலேருந்தோ அல்லது வேறு எதனா நம்மளுக்கு சுவாச பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாஸ்க் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு பெட்டர் ஏர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபில்ட்ரு மாதிரி ஒன்று இருக்குதுல்ல, அது ஏரை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். முடிஞ்சால் இதை யூஸ் பண்ணுங்கள். அப்படியும் இதுவும் யூஸ் பண்ண முடியாதுங்க, டைரெக்டாக கர்ச்சீஃபோ அல்லது ஏதாவது ஒரு துணியில் செஞ்ச மாஸ்க்கோ போட்டுக்கங்க. அந்த மாஸ்க்கை ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தவுடனே அதை சுடு தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் மறு தடவை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணதையே அலசாமல் திரும்ப யூஸ் பண்ணாதீங்க. இப்போது இது ஹேண்ட் வாஷ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ. நம்மளாம் நிறைய பேர் ஹேண்ட் வாஷ் பண்ணுறோம், கவர்மெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளும் ஹேண்ட் வாஷ் பண்ணுறோம். பட் ஹேண்ட் வாஷ் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ. நீங்கள் கரெக்டாக இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம ஹேண்ட் வாஷ் முழுமையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கொரோனாவை நம்மளால் ஒழிக்க முடியும்.